ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் அளவுக்கு எனக்கு 11 குலாப் ஜாமுன் வந்துச்சு. ஏண்ட அளவுலே இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டான சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பால் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் ஆட் பண்ணி அண்ட் அதோட கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். பேக்கிங் சோடா ஆட் பண்ணினா குலாப் ஜாமுன் சரியான சாஃப்டாக வரும். பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணேலும், பட் நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணேன். இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முதல்ல ருலாங் எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். நாங்கள் இப்போ இந்த ருலாங்கால் தான் எங்களோட மிக்ஸை எங்களோட டோவை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த ருலாங்கால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட டோவில் போட்டு நல்லா அது ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்வேன். இதுக்கு மில்கால் கூட உங்களுக்கு பிசையலும், பட் நான் இன்றைக்கி ருலாங்கால் தான் இதை நல்லா பிசைகிறேன். சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்மூத்தாகவே இருக்கணும். இதே மாதிரி பாருங்கள், பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு சாஃப்டான கண்டென்ஸில் வரணும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைங்க. அண்ட் அதோடு நாங்கள் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கொண்டு அதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஆனால் அதையும் நல்லா போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இதே மாதிரி எங்களோட சுகர் சிரப் ரெடியாகவே வரணும். அது கொஞ்சம் வற்ற வச்சுக்கோங்க. அண்ட் அதோடு அதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொண்டு இப்போ அதை அப்படியே 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைங்க. அண்ட் இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ரெஸ்ட் பண்ண வச்சுக்கிற குலாப் ஜாமுன் எடுத்து இதே மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக எங்களுக்கு தேவையான அளவில் இப்படி அடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த பால் எல்லாத்தையும் உருட்ட போகிறோம். நாங்கள் எடுக்கிற அளவுக்கு பார்க்க எப்படியுமே நாங்கள் சுகர் சிரப்பில் இந்த பால் எல்லாம் போட்டு குலாப் ஜாமுன் போட்டு எடுக்க போகல. அது எல்லாமே இப்போ ஒரு டபுள் மடங்காக தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் சின்னதாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட பேன் ஒன்று அடுப்பில் வச்சு ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆகினதுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே 1 பை 1 போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். பொரிக்க போக்களை இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கு எல்லாமே நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் எல்லாம் பொரிக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த கலரில் வரணும். வரப்போக்களே இது எல்லாத்தையுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் இறக்கிக்கோங்க. அண்ட் அதோட சூடோடு இருக்க போக்களே சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ண வைங்க. அப்போ தான் எல்லாமே ஊறிக்கும். பாருங்கள், ஒரு 5 ஹவர்ஸுக்கு போகிறோம். எங்களோட குலாப் ஜாமுன் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திக்குதுண்டு. இதே மாதிரி நீங்கள் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.